ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 பழுத்த தக்காளி, சின்ன பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டு கருவாடு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கருவாடை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாத்தூளோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை இந்த தொக்கு மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கருவாடு நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தொக்கு வந்து நல்லா சூப்பராக திக்காக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடே நல்லா கமகமாக நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.